அதான் நீ என்ன பண்ற, அந்த புக்கு ஒரு 10 காப்பி எடுத்துக்க. நாளைக்கு கோயில் முன்னாடி வச்சு கொளுத்துரும். சரியா? ஆ சரி. டேய், என்னடா உங்க ஆளு இப்படி பேசியிருக்காரு? என்ன பேசியிருக்காரு? இங்க பாரு என்ன பேசியிருக்காருன்னு. என்னை ஏன் இந்துவாக வைத்திருக்கிறாய்? இந்துவாக இருக்கிற வரை நீ சூத்திரன், சூத்திரனாக இருக்கிற வரை நான் நீ விபச்சாரியின் மகன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? ஆமா, உண்மையா தானே பேசியிருக்காரு. என்னது உண்மையா? எங்க அப்படி போட்டிருக்கு? மனுநீதியில போய் பாருங்க, 8வது அத்தியாயம் 415வது ஸ்லோகத்துல சூத்திரர்கள்லாம் விபச்சாரியின் மகன்னு போட்டிருக்கு. எது இந்த புக்கு தானே? காலங்காத்தாலும் சிக்கிட்டமே. இங்க பாரு, அத்தியாயம் 8 415வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல எங்கேயாவது சூத்திரர்கள் பிராமணர்கள் அப்படின்ற வார்த்தை வருதான்னு பாரு. எங்க கொடுங்க. அதுல என்னடா தேடுற? அதுலதான் சூத்திரன்ற வார்த்தையே இல்லையே. ஏங்க என்னங்க இது ஒரே குழப்பமா இருக்குங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சொல்றேன் கேளு. 1776ல வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்ற வெள்ளைக்காரன் மனுஸ்மிருதியை டிரான்ஸ்லேட் பண்ணி அதுதான் இந்துக்களோட வாழ்வியல் சட்டம் அப்படின்னு வெளியிட்டான். அந்த புக்கை அடிப்படையா வச்சு பல சட்டங்களை வகுத்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், அவன் உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி, நீ அவன் கூட சேரக்கூடாது, நீ அவன் கூட சேரக்கூடாது அப்படின்னு நம்ம மக்கள் மனசுல பிரிவினையையும் ஏற்றத்தாழ்வுகளையும் விதைச்சு வச்சிருந்தான். அதுக்கப்புறம் முஸ்லிம்களோட சட்டத்தையும் டிரான்ஸ்லேட் பண்றன்ற பேர்ல இந்து முஸ்லிம் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தினான். சரி, இவ்வளவு சொல்றீங்களே, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு. 1887ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்த நெல்சன் அப்படின்றவரு வில்லியம் ஜோன்ஸ் எழுதின புத்தகத்துல மேற்கத்திய சிந்தனை இருக்கு அப்படின்னு பயங்கரமா கண்டிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மனுஸ்மிருதி அப்படின்ற பேர்ல இப்ப அச்சிட்டு வெளியிடுற புத்தகங்கள் எல்லாத்துலயும் பல முரண்பாடுகள் இருக்கிறதா மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு. அப்ப மனுஸ்மிருதி நல்ல புக்கு தானோ? 3500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்குடா அது. சில பழமைவாத கருத்துக்களும் இருக்கலாம், அதுக்காக இவனுங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் மோசமான புக்கு கிடையாது. அப்ப அதுல ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா? நான் படிச்ச வரைக்கும் சொல்றேன், கேட்டுக்கோ. ஒருத்தன் செய்யக்கூடிய தொழிலை வச்சு அவனை தவறா பேசக்கூடாது, பெண்கள் கிட்ட வரதட்சணை வாங்கக்கூடாது, ஆண்கள் தான் வரதட்சணை கொடுக்கணும், காட்டு மிருகங்களை துன்புறுத்தக்கூடாது, மது அருந்தக்கூடாது, தன் மனைவியை தவிர வேற எந்த பெண்ணையும் தவறா பார்க்க கூடாது, கர்ப்பிணி பெண்கள் படகுல வந்தா அவங்க கிட்ட காசு வாங்கக்கூடாது. இப்படி பல நல்ல விஷயங்கள் இருக்கு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஆனா நான் படிச்ச புக்ல அப்படி இல்லையே. அந்த புக்குக்கு ஒரே எழுதுனது யாரு? எங்க தலைவர் வி கீரமணி. டேய் ஓடாதடா, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இவ்வளவு பழைய புக்குல ஜாதி இருக்குன்னு கொதிக்கிறியே, ஜாதியை காரணமா காட்டி குழந்தைங்களுக்கு தென்காசியில தேன் முட்டாய் கூட கொடுக்க மாட்டாங்களே, இதுக்கு யார் காரணம்? 50 வருஷம் மாடல்ல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கணும்.